Praise the Lord. Hallelujah. கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, எழும்புவேன் புயலுக்கு மேல் இந்த செய்திகளை நாம் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை பார்த்து கொண்டு இருக்கிறோம். நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். ஐ எம் வெரி ஹாப்பி டு மீட் யூ ஆல். இந்த செய்திகள் எனக்கும் பிரயோஜனமாக இருக்கிற ஆண்டவர் என்னோடும் பேசுகிறார், உங்களோடும் பேசிக்கொண்டிருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஸோ பாருங்கள், இந்த வாரத்தில் ஒரு வசனத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். பாருங்கள், 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15-16 வசனம், 15 and 16. 1 Peter chapter 1 verse 15-16. நான் உங்களுக்கு இங்கிலீஷில் படிக்கிறேன். But just as he who called you is holy, so be holy in all you do. For it is written, be holy because I am holy. Hallelujah. Praise God. ஸோ இந்த வசனத்தில் ஒரே விஷயந்தான் இருக்குது. போன வாரம் நாம் பார்க்கும் பொழுது நம்ம இதே பரிசுத்தத்தை பற்றி தான் பார்த்தோம். பிரித்தெடுத்தலும் பரிசுத்தமும் பார்த்தோம். இந்த வாரம் ஆண்டவர் திருப்பி மறுபடியும் இதே வசனத்தை கொடுத்திருக்கிறார். என்ன அப்படின்னா, பரிசுத்தமாய் இருங்கள் என்று ஆண்டவர் நமக்கு அந்த வசனத்தை கொடுத்திருக்கிறார். ஸோ இதில் நம்ம பார்த்த ஒரு ஒரு என்ன அப்படின்னா, நான் பரிசுத்தமாய் இருக்கிறேன், என்னை போல நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று. ஹல்லேலூயா. நான் நிறைய டிஸ்கஷன்ஸில் உட்கார்ந்துருக்கேன், பேசியிருக்கேன், நிறைய பேரோட பேசியிருக்கேன். அப்பொழுதெல்லாம் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது, ஆண்டவர் பரிசுத்தராக இருக்கிறார், ஆண்டவரை போல் நாம் பரிசுத்தமாக இருக்க முடியுமா? அப்படி இருக்க முடியாது. எல்லாரும் ஏதாவது ஒரு வகையில் வீழ்ந்து விடுவார்கள், பாவம் செய்கிறார்கள். எப்படி பரிசுத்தமாக இருக்க முடியுமா? முடியாது. ஒரு மனிதனால் பரிசுத்தமாக இருக்க முடியாது. ஆனால் முயற்சி செய்யலாம் என்று நிறைய பேர் என்னுடைய ஆண்டவர் என்னோடு பேசினதும் என்னுடைய கருத்தும் என்னவென்றால், இன்றைக்கு நம்மோடு ஆண்டவர் என்ன பேசி கொண்டிருக்கிறார், அப்படி பரிசுத்தமாய் நம்மளால் இருக்க முடியாது என்று இருந்தால் ஆண்டவர் இதை எழுதி இருக்க மாட்டார். He wouldn't have written such a statement. இப்படி ஒரு வார்த்தை எழுதி இருக்க மாட்டார். என்ன எழுதியிருப்பார் என்றால், நான் பரிசுத்தர், நீங்கள் பரிசுத்தமாய் இருக்க முயற்சி செய்யுங்கள். கரெக்டாக இல்லையா? பரிசுத்தமாய் இருக்க முயற்சி செய்யுங்கள். நீங்கள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் இருப்பது நல்லது, அதையே ஆசைப்படுங்கள், முயற்சி செய்யுங்கள், உங்களால் இயன்றவரை முயற்சி செய்யுங்கள் என்ற வசனம் வார்த்தையும் தான் இருக்க வேண்டும். கரெக்டாக இல்லையா நான் சொல்கிறது? ஆனால் ஆண்டவர் எப்படி எழுதியிருக்கிறார் வசனத்தை அப்படின்னா, நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராக இருங்கள். ஐ ஆம் ஹோலி, ஸோ யூ ஆல்சோ பி ஹோலின்றார். பாருங்கள், அப்போது இஃப் காட் சேஸ் சம்திங், ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறார் என்றால் அது நிச்சயமாக நடக்க முடியும். இட் இஸ் பாசிபிள், இது நிறைவேறும், இட் இஸ் பாசிபிள்ன்றார். கரெக்டாக இல்லையா? ஆண்டவர் சொல்வது இதுதான், இது செய்ய முடியும், பரிசுத்தமாய் இருக்க முடியும், அதனால் பரிசுத்தமாய் இருங்கள் என்றார். ஹல்லேலூயா. ஸோ இன்னைக்கு நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லும் வார்த்தை பரிசுத்தமாய் இருங்கள் என்று. ஏன் அப்படின்னா, அவர் பரிசுத்தமாய் இருக்கிறார். ரைட்டா? ஸோ இந்த வசனங்களில் ஒரு எடுத்துக்காட்டாய் நான் ஆண்டவர் என்னோடு பேசி கொண்டு இருக்கும்போது ஒரு எடுத்துக்காட்டாய் பரிசுத்தத்திற்கு நாம் நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் நிறைய இருக்கிறது. ஒரு எடுத்துக்காட்டு என்னவென்றால், யோசேப்பை நாம் பார்க்கலாம். ரைட்டா? யோசேப்பை நாம் பார்க்கலாம். ஜோசப் என்ன அப்படின்னா, அவனும் போன வாரம் போல் நம்ம தானியேலை பார்த்தது போல் யோசேப்பும் ஒரு அடிமையாக விற்கப்பட்டிருக்கிறான். எங்கே? எகிப்தில். சரிங்களா? எகிப்திற்கு இவன் அடிமையாக விற்கப்பட்டிருக்கிறான். அவனுடைய அண்ணன்களால் தள்ளப்பட்டு அவன் விற்கப்பட்டிருக்கிறான் அங்கே இருந்த வழிப்போக்கர்கள்கிட்ட, வியாபாரிகள்கிட்ட. அப்போ அந்த மர்ச்சன்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, வந்து ஈஜிப்டில் இருக்கிற ஒரு இதில் ஸ்லேவ் மார்க்கெட்டில் விற்கிறார்கள் அவனை. அப்படி இருக்கும்பொழுது அவன் போர்த்திபா என்ற ஃபாரோவின் அஃபிஷியல்ஸ், காட்ஸ் கேப்டன். இப்போ ஜெனிசஸ் சாப்டர் 39, ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம், இதில் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, 1ஆம் வசனத்தில் போர்த்திபா ஒரு அதிகாரி, அஃபிஷியல், த கேப்டன் ஆஃப் த காட்.
ஒரு அதிகாரி யார் வேணா நெருக்கமான, அதாவது பார்வோனுக்கு ரொம்ப நெருக்கமான, ராஜாவுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு அதிகாரியாக போர்த்திபால் இருக்கிறான். அவனுடைய வீட்டிற்கு தான் இவன் வேலைக்காரனாக ஒரு அடிமையாக வாங்கப்பட்டிருக்கிறான் யோசேப்பு. இதெல்லாம் ஆண்டவருடைய திட்டங்கள். சரிங்களா? நாம் எங்கே போய் இப்போ காட் ப்ரிப்பேர்ஸ் அவர் லைஃப் வெல் பிஃபோர் வெல் இன் அட்வான்ஸ்டு. சரிங்களா? நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், எப்படி போக வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பது ஆண்டவர் ரொம்ப அட்வான்ஸாக முன்னாடியே ப்ரீ பிளான்டாக வைத்திருக்கிறார். இப்படியெல்லாம் இப்போ யோசேப்போட வாழ்க்கை பார்த்திங்க அப்படின்னா, யோசேப்புக்கு நிறைய கேள்வி வந்திருக்கலாம், வழியெல்லாம் அழுதுன்னு வந்திருக்கலாம். ஏன் ஆண்டவரே, நான் ரொம்ப சந்தோஷமாக எங்கள் அப்பா அம்மாவோட இருந்தேன், எவ்வளோ எனக்கு அழகான ட்ரெஸ் போட்டு கொடுத்தாங்க, நான் எவ்வளோ நல்லா சாப்பிட்டு நல்லா இருந்தேன், இப்படி ஒரு அடிமையாக சங்கிலிகளை என் கையிலும் காலிலையும் போட்டு அடிமையாக என்னை எகிப்தில் எங்கேயோ தெரியாத தேசத்தில், ஏதோ மொழி தெரியாத தேசத்தில் வந்து விட்டுட்டீங்களேன்னு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கலாம், அழுதுருக்கலாம், இருந்திருக்கலாம். ரைட்டா? ஏன்னா அவனும் ஒரு வாலிபனாக இருந்த, ரொம்ப சிறிய வாலிபன் அவன் நிச்சயமாக ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கலாம். அப்படி இருந்தாலும் ஆண்டவர் என்ன ஆண்டவர் அவருடைய திட்டத்தின் பிறகு யோசேப்பை கொண்டு வருகிறார். ஏனென்றால் ஒரு ரட்சகர் வேண்டும். ரைட்டா? இஸ்ரவேலர்களை காப்பாற்ற, இந்த சந்ததியை காப்பாற்ற வேண்டும். இந்த சந்ததி பெரிதாக உருவாக்கப்பட்டு எகிப்திலிருந்து திருப்பி கானான் தேசத்திற்கு ஒரு பெரிய தேசமாக, ஒரு பெரிய ஜாதியாக வந்து சேர வேண்டும் என்பது கர்த்தருடைய திட்டம். இதற்கு முன்பதாகவே யோசேப்பை அனுப்பினால்தான் யோசேப்பால் காப்பாற்ற முடியும் என்று ஆண்டவருடைய மாபெரும் திட்டம். இது வந்து யோசேப்புக்கு ஆரம்ப காலத்தில் தெரிந்திருக்காது. போக போக தான் அவன் புரிந்து கொண்டிருப்பான், ஆண்டவர் நம்மை வைத்து இதெல்லாம் செய்கிறார்கள் என்று. நிறைய யோசேப்பே சொல்லியிருக்காரு. யோசேப்பே வந்து அப்புறம் அக்செப்ட் பண்ணுறாரு, காட் ஹஸ் டன் திஸ், இதை என்ன தான் முன்னாடி அமைச்சிருக்கிறாரு. ஏன்னா நம்முடைய குடும்பத்தை காப்பாற்ற, நம்மளை பெரிய ஜாதி ஜனங்களாக்க ஆண்டவர் என்னை காப்பாற்றிருக்காரு என்று யோசேப்பே சொல்கிறான். இங்கே நம்ம பார்ப்பது என்னவென்றால், யோசேப்பை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், யோசேப்பினால் அந்த குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறார். பாருங்கள், 39 2ஆம் வசனத்தில், the Lord was with Joseph and he prospered and lived in the house of Egyptian master. பார்த்தீங்களா? And when his master saw that the Lord was with him and he was successful, he gave everything to him. And Joseph found the eyes in, பாருங்க, favor in the eyes of the Satan. ஸோ இப்போது நம்ம வேதத்தில் அழகாக என்ன போட்டிருக்கு அப்படின்னா, ஆண்டவர் யோசேப்பிற்கு அனுகிரகம் செய்தார். ஆண்டவர் யோசேப்பு பக்கம் நின்றதால் யோசேப்பு கையில் எடுத்து செய்த எல்லாம் வெற்றியாக மாறியது. அதனால் ஆண்டவர் அவனை எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்தார். அதனால் என்ன நடந்தது? போர்த்திபா அவனை பார்க்கும் பொழுது அவனை ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெஸ்ட் பர்சனாக அவனுக்கு போர்த்திபாக்கும் புரிந்து விட்டது, ஆண்டவர் இவனோடு இருக்கிறார், இவன் செய்யும் காரியம் எல்லாம் வெற்றியாக அமைகிறது என்று அனுகிரகம் அவனும் அவன் கண்களை தயவு காட்ட ஆரம்பித்தான் போர்த்திபா. அப்போ பாருங்கள், கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம் என்றால் நிச்சயமாக நாம் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. சூழ்நிலையை பார்த்து ஓட வேண்டியோ பயப்பட வேண்டிய அவசியமில்லை. ஆண்டவர் சூழ்நிலையை தாண்டி இருப்பவர். அவர் நம் சூழ்நிலையை நமக்கு சாதகமாக மாற்றி தருவார். ஹல்லேலூயா! நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய சூழ்நிலையை அவருக்கு சாதகமாக மாற்றி தருவார். ஸோ ப்ளீஸ் டோன்ட் வரி. ஹல்லேலூயா! பி ஃபெய்த்ஃபுல் டு காட். கர்த்தருக்கு விசுவாசமாயிரு. பி ஃபெய்த்ஃபுல் டு காட். காட் வில் லீட் யூ. இப்போ யோசேப்பு பாருங்கள், ஜோசப் வாஸ் ஃபெய்த்ஃபுல் டு காட். ஸோ காட் மேட் எவ்ரிதிங், வாட் எவர் ஹீ டச்ட், என்னெல்லாம் செய்தானோ அதிலெல்லாம் அவனை சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றினார். ஹல்லேலூயா! பிரைஸ் காட். ஆண்டவர் நம்மை கூட இது இந்த வாரத்தில் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், if you want to be successful, you have to be with me and be faithful to me. இதைதான் ஆண்டவர் நம்மை பார்த்து கூறுகிறார். ஹல்லேலூயா! மேற்கொண்டு பாருங்கள், இப்பொழுது ஒரு போராட்டம், ஒரு சூழ்நிலை. சரிங்களா? போன வாரமும் சொன்னேன், இந்த வாரமும் நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா,
டெம்டேஷன், அதாவது சோதனை, போராட்டங்கள் இருக்குது அப்படின்னா அது தவறல்ல. சார் டெம்டேஷன்ஸ் நம்மை சுற்றி இருக்கும், நிறைய டெம்டேஷன் இருக்கும். சாப்பிடுவதில் டெம்டேஷன் இருக்கும், பெண்கள் விஷயத்தில் டெம்டேஷன் இருக்கும், ஆண்கள் விஷயத்தில் டெம்டேஷன் இருக்கும், மொபைல் விஷயத்தில் நமக்கு டெம்டேஷன் இருக்கும், ஏதாவது வாங்குவதில் நமக்கு ரொம்ப சில பேருக்குலாம் வாங்குவது அப்படியே ரொம்ப டெம்டேஷனாக இருக்கும், எதை பார்த்தாலும் வாங்கணும் ஆசையாக இருக்கும் அவங்களுக்கு, செலவு பண்ணுறதுல டெம்டேஷன் இருக்கும். நிறைய டெம்டேஷன்ஸ் மற்றவர்கள் போட்டிருக்கிறது தான் நமக்கு பிடிக்கும். சில பேருக்குலாம் டெம்டேஷன் பார்த்திங்கன்னா அப்படிலாம் இருக்கும். அதை நீங்கள் இப்போ அந்த ட்ரெஸ்ஸை வந்து டேபிள் மேலே இருந்துச்சுன்னா அந்த ட்ரெஸ்ஸை அவங்களுக்கு பெருசாக தோணாது. ஆனால் அந்த ட்ரெஸ் எடுத்து மற்றவங்க போட்டாங்கன்னா இது அழகாக இருக்கேன்னுவாங்க. அந்த மாதிரி டெம்டேஷன்லாம் இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி நிறைய டெம்டேஷன்ஸ் நம்மை சுற்றி இருக்கும். டெம்டேஷன்ஸ் வந்து ஒரு சூழ்நிலை, அதை நம்மை சுற்றி இருக்குது, அது தவறு கிடையாது, ரைட்டா? அது இருக்கும். ஆனால் அந்த டெம்டேஷனை நம்ம விழுந்து விடக்கூடாது. உங்களுக்கு புரியுதுங்களா? நம்மை சுற்றி நிறைய சூழ்நிலை, இப்போ யோசேப்பை சுற்றி ஒரு சூழ்நிலை உருவாகுகிறது. என்ன உருவாகுகிறது என்றால், போத்திபாவுடைய மனைவி அவனை தவறு செய்ய அழைக்கிறார். அவனை தவறு செய்ய அழைக்கும் பொழுது இவன் வாலிபன், இவனை தவறு செய்ய அழைக்கிறார். அப்போது சூழ்நிலை ஒரு தவறான சூழ்நிலை அமைகிறது, ரைட்டா? தவறான சூழ்நிலைக்கு யோசேப்பு காரணமாக இல்லை. ராங் சிச்சுவேஷன், நிறைய டெம்டேஷன் நிறைய சுற்றி நடக்குது அப்படின்னா ஆர் வி ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட்? இல்லை. நம்ம அந்த இடத்த விட்டு ஓடி விடலாம், ரைட்டா? அந்த இடத்த விட்டு விலகி போய் விடலாம். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இப்போ யோசேப்பு அதுதான் செய்தான் பாருங்க. அவனுக்கு டெம்டேஷனான சூழ்நிலை இருக்கிறது. ஏனென்றால் இப்போ நிறைய பேர் வந்து பாருங்கள், குடிக்கிறவர்கள், ட்ரிங்க் பண்ணுறவங்க, ஸ்மோக்கிங், இந்த மாதிரி இப்போ இல்லைன்னா கோபப்பட்டு தவறான வார்த்தைகளை பேசுகிறவங்க, கெட்ட வார்த்தை பேசுகிறவங்க, இவர்களெல்லாம் நீங்கள் போய் கேட்டீங்க, இல்லை தவறான மொபைலில் ஏதாவது சேட் பண்ணுறவங்க, தவறான விஷயத்தை பார்க்கிறவர்கள், பெண்கள் விஷயத்தில் தவறாக வீழ்ந்து விடுவர்கள், இவர்களெல்லாம் போய் நீங்கள் கேட்டீர்கள் என்றால் அவங்க சொல்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, என்னை சுற்றி டெம்டேஷன் இருந்தது, அதை என்னால் கண்ட்ரோல் பண்ணவில்லை, நான் அதை செய்து விட்டேன் என்று சொல்கிறார்கள். கரெக்டாக இல்லையா? இப்போ ஒரு குடிக்கிறார்கள் என்றால் அவர்களை திருத்த வேண்டும் என்றால் அவர்களோடு நீங்கள் போய் பேசினால், நாம் போய் பேசுகிறோம் என்றால் நிச்சயமாக அவர் சொல்வது இதுதான், நான் அதை விடணும்னு தான் யோசிக்கிறேன், எனக்கும் விருப்பம் இல்லை, நான் விடணும் தான் யோசிக்கிறேன், ஆனால் அந்த சூழ்நிலை அமையும் பொழுது நான் அதில் விழுந்து விடுகிறேன் என்று. யோசேப்பு செய்த காரியம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, யோசேப்பு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அமைகிறது, ரைட்டா? இந்த மாதிரி ஒரு தவறான சூழ்நிலை அமைகிறது. அவன் இன்ஃபேக்ட் யாருமே இல்லை, அவரு செஞ்சிருந்தாலும் யாருக்கும் தெரிந்திருக்காது. ஆனாலும் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான், அவன் கர்த்தருக்கு 2 பேருக்கு மரியாதை, ரெஸ்பெக்ட் கொடுக்குறான். 2 பேருக்கு மரியாதை கொடுக்குறான். ஒன்று யாருக்கு பாருங்க, அவன் சொல்கிற வார்த்தை பாருங்க, 8ஆம் வசனம் 39, ரைட்டா? ஜெனிசஸ் 39 39ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 8ஆம் வசனம். பட் he refused with me in charge. He told her, my master does not concern himself with anything in this household. Everything he owns he has entrusted to take care of me. So to my care. அப்போ ஆண்டவர் யோசேப்பு என்ன சொல்கிறான், இங்கே பாருங்கள், என்னுடைய போர்த்திபா என்னுடைய மேனேஜர் இல்லை என்னுடைய முதலாளி, என்னுடைய அதிகாரி, இவர் என்ன செய்திருக்கிறார், என்னை ரொம்ப நம்புகிறாரு, எல்லாவற்றையும் என்னிடத்தில் கொடுத்து விட்டார், ரைட்டா? எல்லாவற்றையும் என்னிடத்தில் கொடுத்து விட்டார், நீ பார்த்துக்கொள் என்று. அப்படி இருக்கும் பொழுது எல்லாவற்றையும் பார்த்துக்கொண்டு, நோ ஒன் இஸ் கிரேட்டர் இன் திஸ் ஹவுஸ் தேன் மீ. யாரும் இந்த குடும்பத்தில் பெரிய ஆள் கிடையாது என்னை தவிர, எல்லாவற்றையும் என்னிடத்தில் கொடுத்து என்னை நம்புகிறார். My master has withheld nothing from me except you. மனைவி, நீங்கள் உன்னை மட்டும்தான் மனைவின்றதால உங்களை மட்டும் என்னிடத்தில் பிரித்து வைத்திருக்கிறாரே தவிர இந்த வீட்டில் இருக்கும் அனைத்தும் எனக்கு கொடுத்துக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது இந்த நபருக்கு நான் மரியாதை செலுத்துகிறேன், துரோகம் செய்ய மாட்டேன் என்று முதலாவது அந்த 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 அவருடைய அதிகாரி, அவருடைய மாஸ்டர், அவருடைய முதலாளி, அவருக்கு வேலை கொடுத்தவர், அவருடைய எஜமான், இவரை அவர் கனம் செய்கிறார், அவருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறார். இந்த தவறை நான் செய்ய மாட்டேன்.
இரண்டாம் காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் how then could I do such a wicked thing, a sin against God? நான் எப்படி இதை செய்ய முடியும், கர்த்தருக்கு விரோதமாக இதை எப்படி செய்ய முடியும் என்று இரண்டாம் காரியம் ஆண்டவருக்கு மரியாதை கொடுக்கிறான். ஸோ நமக்கு இது என்ன ஆண்டவர் பேசுகிறார் என்றால், கிவ் ரெஸ்பெக்ட், ரைட்? நீ மரியாதை கொடு. யாருக்கு என்றால், உன்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும், உன்னுடைய அதிகாரிகளுக்கும், உன்னுடைய முதலாளிகளுக்கோ, உன்னுடைய கணவன் மனைவிக்கோ, உன்னுடைய பெற்றோருக்கோ, உன்னுடைய பிள்ளைகளுக்கோ, இல்லை யாராக இருந்தாலும் அவர்களுக்கு மரியாதை கொடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் எனக்கு சில என்னுடைய நண்பர்கள் இருக்கிறார்கள். அவர்களை நான் எப்பொழுதும் பேசி கொண்டிருப்பேன். அவர்கள் சில பேர் குடிக்கிறார்கள், ட்ரிங்க்ஸ் பண்ணுறதால நான் அவர்களோட பேசிப்பா அதை விட்டுடுன்னு சொல்லினே இருப்பேன். அப்படி இருக்கும்போது ஒரு சில பேர் விட்டு இருக்கிறார்கள், ஒரு சில பேர் இன்னும் அவர்கள் விடாமல் அவர்கள் எப்பொழுதாவது அதை செய்து விடுகிறார்கள். அப்போ அவர்கள் சொல்லும் காரியம், அந்த டெம்டேஷன் இருந்ததுப்பா, அது பண்ணிட்டேன்ப்பா, சாரிப்பான்வாங்க. அப்போ நான் சொல்வது இதுதான், உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைகள் இருக்காங்களா, இப்போ நீ பிள்ளைகள் இப்போ உங்களுக்கு மரியாதை கூட கொடுக்க மாட்டாங்கப்பா, நீ இப்படிலாம் பண்ணினா, நீ இந்த மாதிரி தவறு செஞ்ச பிள்ளைகள் மரியாதை கொடுக்க மாட்டாங்கல்ல. நாளை நீ இப்போ குடிச்சிட்டு உட்காந்து இருக்க அப்படின்னா அந்த பிள்ளைகள்லாம் ரொம்ப நம்மள கேவலமாக யோசிப்பாங்கள்ல அப்படின்னு. அப்போ ஆமாம்மா நான் தவறு தான் அப்படின்னு. சரி, இப்போது என்ன அப்படின்னா, நம்மை சுற்றி இருக்கிற ஒரு குடும்பத்தினர் இவர்கள் எல்லாருக்கும் நாம் மரியாதை கொடுக்க வேண்டும். அதனால் தவறுகள் ரைட்டா நம்ம விட்டு விலக வேண்டும், அந்த சூழ்நிலை விட்டு விலக வேண்டும், ரைட்டா? டெம்டேஷன் ஒன்று இருக்குது அப்படின்னா அதை விட்டு, அந்த இடத்தை விட்டு போய்விடுங்கள். இதுதான் யோசேப்புக்கிட்ட நம்ம எடுத்துக்கொள்ளும் பாடம். இன்னொன்று, முதலாளிக்கு நம்ம முதலாளிக்கோ, குடும்பத்திற்கோ, மனைவிக்கோ, கணவனுக்கோ, இல்லை பெற்றோருக்கோ, இவர்களுக்கு எல்லாரும் நாம் பயப்பட வேண்டும். ஃபியர் ஆஃப் ஃபேமிலி. இரண்டாம், ஃபியர் ஆஃப் காட், கர்த்தருக்கு பயப்பட வேண்டும் என்பது வேதத்தில் போட்டிருக்கு, அழகாக போட்டிருக்கு. அப்போது கர்த்தருக்கு யோசேப்பு கர்த்தருக்கு பயந்தான். யோசேப்பு கர்த்தருக்கு பயந்ததால் ஆண்டவர் அவனை உயர்த்தினார். ஆண்டவர் அவனை உடனே ராஜாக்கு அடுத்தபடியாக, போர்த்திபாக்கு அடுத்தபடியாக அந்த வீட்டில் வைத்திருந்தார். ஆனால் நேரம் வரும்பொழுது ஆண்டவர் என்ன செய்தார், ராஜாக்கு அடுத்தபடியாக ராஜா என்ன சொல்லிவிட்டார், என்னுடைய எல்லாவற்றையும் உங்கள்கிட்ட கொடுக்குறேன், நான் பாரோன், நான் தான் ராஜா, ஆனால் அதிகாரம் மேலே உங்கள்கிட்ட தான் அப்படின்ட்டார். அந்த அளவுக்கு ஒரு உரிமையை அவர் கொடுத்தார். அது ஏன் அப்படின்னா, ஆண்டவர் கரத்திலிருந்து யோசேப்பு பெற்றுக்கொண்டான். அப்போது பாருங்கள், இந்த காரியம் எல்லாம் ஆண்டவர் நமக்காக செய்கிறார். யோசேப்பே ஆண்டவர் உயர்த்தினார். இந்த இடத்தில் யோசேப்பு என்ன செய்கிறான் பாருங்க, ஓடி விடுகிறான். அது அவன் அந்த இடத்துல பேசி கொண்டிருக்கும்போது அவனுடைய ட்ரெஸ் இருந்தது, அந்த ட்ரெஸ்ஸை பிடிக்கிறார்கள். ஆனாலும் அவன் வீட்டை விட்டு வெளியே ஓடுகிறான். அதுக்கப்புறம் அவன் மேல் பழியை போடுகிறார்கள். அவன் மேல் பழியை போட்டவுடன் அவனை சிறையில் அடைக்கிறார்கள். இதெல்லாம் நமக்கு தெரிந்த விஷயம். ஆனால் பரிசுத்தம் என்ற ஒரு காரியத்தை நாம் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்மளை பரிசுத்தவான்களாய் பார்க்கிறார். ஆண்டவர் பரிசுத்தமாய் நம்ம இருக்க விரும்புகிறார். இரண்டு காரியம், ஹோலி லிவிங், பார்த்தீங்களா? பரிசுத்தமாய் இருப்பது, பரிசுத்தமாய் வாழ்வது, இரண்டு காரியங்களை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் இப்படி இருக்க வேண்டும், ரைட்டா? நான் என்ன பரிசுத்தம் இல்லாமல் செய்கிறேன் என்று நீங்கள் நினைக்கலாம். உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகளையும் நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். நீங்கள் யாருன்னா ஒருத்தரை ஹர்ட் பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்கள். தவறான வார்த்தைகளால் பேசியிருக்கிறீர்கள், கோபப்பட்டிருக்கிறீர்கள். உங்களால் உங்களுடைய வார்த்தைகள் மூலம், உங்களுடைய செயல்கள் மூலமாக இன்னொருத்தர் ஹர்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா அது ஒரு அன்ஹோலி திங் தான், பரிசுத்தம் இல்லாத ஒரு காரியம். ஏனென்றால், ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். சப்போஸ் உங்களுடைய வாயின் வார்த்தைகள் சரியாக இல்லை, தவறான ஒரு வார்த்தைகள், கோபப்பட்டு ஏதோ ஒரு கெட்ட வார்த்தையோ இல்லை கோபப்பட்டு எரிச்சலான ஒரு வார்த்தையோ பேசிவிட்டீர்கள் என்றால் அது அசுத்தமான காரியம்தான் உங்கள் வாயிலிருந்து வருகிறது. அதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், ஒரு 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 அசுத்தமான காரியங்கள் வாயிலிருந்து வருகிறது. அதனால்
இப்போ ஒரு ஒரு மாமியார் மருமகள் என்ற ஒரு கான்செப்டுக்கு எத்தனை வருமே அந்த ஒரு ஒரு அப்படி இருக்கும்பொழுது மாமியார் இல்லை மாமியார் மருமகள் என்று சொல்லும்பொழுது இவர்கள் சண்டை போட்டு கொள்ளும் பொழுது இவர்கள் பேசும் வார்த்தை பார்த்தீங்க அப்படின்னா தவறான வார்த்தையாக அமைகிறது. கோபப்படக்கூடாதா என்று நீங்கள் கேட்கலாம். கோபப்படலாம், ஆனால் பாவம் செய்யாமல் இருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். கோபப்பட்டாலும் பாவம் செய்யாமல். அப்போ பாருங்கள், கோபப்படுவது ஆண்டவர் நிறைய இடத்தில் கோபப்படுகிறார். ஏன் இந்த ஜனங்கள் அப்படி இருக்கிறார்? கோபப்படுகிறார். கோபப்பட்டாலும் பாவம் செய்யாமல் இருக்க வேண்டும். அதை நீங்கள் பார்த்துக்கொள்ள. அப்போது பரிசுத்தம் இல்லாமல் நிறைய காரியங்கள் நம் வாழ்க்கையில் செய்கிறோம், ரைட்டா? பரிசுத்தமாய் இருக்க வேண்டும், பரிசுத்த ஜீவியம் செய்ய வேண்டும். be holy and live holy living, live holy, ரைட்டா? அப்போ பாருங்கள், இந்த இடத்துல யோசேப்புடைய எக்ஸாம்பிள் நாம் பார்த்தோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகாக எழுதப்பட்ட ஒரு இன்சிடெண்ட். அந்த இடத்துல அவன் வாலிபன், அவன் நினைத்திருந்தால் எதை வேணாலும் செய்திருக்கலாம். ஆனால் கர்த்தருக்கு பயந்தான், தன்னுடைய முதலாளிக்கு ரெஸ்பெக்ட் பண்ணான். அவன் அந்த ஆடை போனாலும் பரவாயில்லை என்று சொல்லி அவன் ஓடிவிட்டான், வீட்டை விட்டு வெளியே ஓடிவிட்டான். பாவம் இருக்கும் இடத்திலிருந்து நீங்கள் வெளியே ஓடிவிட்டால் பாவத்தை நிறைய இடங்களில் நீங்கள் தவிர்த்து விடலாம். ஒன்று. அதை தவிர நமக்கு தேவ பயம் இருந்தாலும், நம்முடைய முதலாளிகள் குடும்பம் மற்றவர்கள் மேல் பயம் இருந்தாலும், ரெஸ்பெக்ட் பண்ணாலும் நாம் பாவத்தை நிறுத்திவிடலாம், நிறைய விஷயங்களை நிறுத்திவிடலாம். மூன்றாம் காரியம் என்னவென்றால், நாம் பாவத்தில் விழாமல் இருந்து கர்த்தருக்காக நிற்கும் பொழுது ஆண்டவர் நம்மை உயர்ந்த இடங்களில் வைக்கிறார். அவர் உயர்ந்த இடங்களில் நம்மை கொண்டு போய் சேர்க்கிறார். அப்பொழுது நமக்கு மற்றவர்களுடைய ராஜாக்கள் முன்பதாக நம்மை கொண்டு போய் சேர்க்கிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், அப்போ போன வாரமும் இதே ஏறக்குறைய இந்த டாப்பிக்கில் தான் பேசணும், இந்த வாரமும் அதே தான் இருக்குது. அப்படின்னா ஆண்டவர் நம்ம வந்து இந்த மாதம் வந்து பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இந்த வருஷம் ஆரம்பிக்கும் பொழுது நம்ம பரிசுத்தமாக இருப்பது நல்லது தானே. ஜெபிப்போம், கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, அப்பா பரிசுத்த தேவனே, பரலோக தேவனே, ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. பி ஹோலி as I am holy என்று சொன்ன ஆண்டவரே, நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தவராய் இருங்கள் என்று சொன்னீரே, அதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே தேவரே, எங்களுக்கு அப்பா நாங்கள் நிறைய விஷயங்களில் விழுந்து போய்விடுகிறோம், பலவீனமாக இருக்கிறோம், பாவத்தில் விழுந்து போகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே தேவரே, எங்களுக்கு பாவத்தை செய்ய விருப்பம் இல்லை ஆண்டவரே. எங்கள் வாயின் வார்த்தைகள், இருதயத்தின் எண்ணங்கள், செயல்கள், ஆசைப்படும் காரியங்கள், இது எல்லாம் நிறைய கர்த்தாவே பாவத்தில் விழுந்து விடுகிறோம் ஆண்டவரே. எங்களை சுற்றி நிறைய டெம்டேஷன்ஸ் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை ஆண்டவரே. ஆனாலும் அதில் நாங்கள் ஏதாவது ஒரு காரியத்தில் விழுந்து விடுகிறோம். எங்களை மன்னிங்க ஆண்டவரே. ப்ளீஸ் forgive us Lord. எங்களுக்கு பலத்தை தாங்க, இந்த டெம்டேஷன்லாம் தாண்டி வெளியே வர, அந்த இடத்தை விட்டு என்னை வெளியே போக, இல்லை பாதையே அந்த பாவத்தை செய்யாதபடி எங்களுக்கு பலத்தை தாங்க. எங்களை மன்னிங்க ஆண்டவர். அதை தான் நாங்கள் கேட்கிறோம். இது வரைக்கும் நாங்கள் செய்த தவறான காரியங்கள், பாவங்களை மன்னிங்க. மறுபடியும் பாவத்தில் விழாதபடி எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. உமக்காக பரிசுத்தமாய் வாழ விருப்பப்படுகிறோம் ஆண்டவரே. அதை செய்ய பரிசுத்த ஜீவியம், பரிசுத்த ஹோலி, பி ஹோலி அண்ட் லிவ் ஹோலி என்ற ஒரு வார்த்தையை அப்பா நாங்கள் பற்றி கொண்டு ஜீவிக்க நீர் கிருபை தாங்க, எங்களுக்கு பலத்தை தாங்க. நாங்கள் பலவீனமாக இருக்கிறோம் ஆண்டவரே. ப்ளீஸ் கிவ் அஸ் ஸ்ட்ரெங்த் லார்ட் அப்பா. இந்த காரியத்தில் நாங்கள் விழுந்து விடாதபடி எங்களுக்கு பலத்தை தாங்க அப்பா. அதை எங்களை தடுத்து நிறுத்துங்க, வழி நடத்துங்க. எல்லாவற்றையும் உங்களுடைய கரத்தில் கொடுக்குறோம் கர்த்தா. ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க. இந்த ஜெபத்தை எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். பி ஹோலி as God is holy. இதுதான் நாம் இன்றைக்கு பார்த்த வசனங்கள். இந்த வாரத்தில் கூட, இந்த வருகிற இந்த ஆண்டில் கூட ஆண்டவர் நம்மை பரிசுத்தமாக இருக்க விரும்புகிறார். நீங்கள் பரிசுத்தமாக இருக்கும் பொழுது எப்படி யோசேப்பை ராஜா மத்தியில் அமர செய்தாரோ அதை போல உங்களையும் என்னையும் ராஜாக்கள் மத்தியில் அமர செய்வார். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். தேங்க்யூ. நன்றி.